அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்கள் 2024-25 கல்வியாண்டில் ஒவ்வொரு மாணவரும் வருகை புரிந்த மொத்த நாட்களின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்கள் 2024-25 கல்வியாண்டில் பெற்ற மொத்த மதிப்பெண்களை 100 மதிப்பெண்ணிற்கு சராசரி கணக்கிட்டு அதன் விவரத்தையும் உள்ளீடு செய்ய வேண்டும். இந்த 2 விவரங்கள் இருந்தால் போதுமானது. மிக எளிமையாக ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் யூடைஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு udaysplus.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துட்டு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் செலக்ட் ஸ்டேட் ஃபார் லாகின் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் ஆகிட்டு கோ அப்படின்னு வந்திருக்கும். கோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கோ கொடுத்ததும் யூடேஸ் ப்ளஸ் லாகின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு வந்திருக்கும். அது மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் லாகின் அப்படின்னு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூடேஸ் ப்ளஸ் SDMS லாகின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கேப்சா அப்படிங்கிற இடத்துல கீழே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் கரண்ட் அகடமிக் இயர் 2025-26 அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். கோ டு 2025-26 அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜில் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைலில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே மெனு ஆப்ஷன் வந்திருக்கும். நான் மொபைலில் ஓப்பன் பண்ணதுனால மெனு அப்படிங்கிற 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படின்ட்டு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அந்த டவுன் ஏரோ மேலே கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த மெனு மறைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் மெனு அப்படிங்கிற 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ராக்ரஸ் அண்ட் மாடியூல் அப்படின்னு வந்துட்டு கோ அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ராக்ரஷன் ஃப்ரம் த அகடமிக் இயர் 2024-25 டு 2025-26 அப்படின்னு வந்துட்டு நோட் அப்படின்னு கொடுத்துட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதலாவது பாயிண்ட் வந்து கிளாஸ் டு பி ப்ரொமோட்டட் வேல்யூ இன்க்ரீஸ் பை +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகபட்சம் ஒரு கிளாஸுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் நமக்கு ப்ரொமோஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் பை பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன், ப்ரொமோட்டட் பை பாஸ்ட் வித்தவுட் எக்ஸாமினேஷன். இந்த 2 ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொமோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அதே போல் நாட் ப்ரொமோட்டட் பார் நாட் பாஸ்ட் பார் ரிப்பீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொமோட் ஆகாமல் அதே கிளாஸில் திரும்பவும் ரிட்டைன் ஆயிடுவாங்க. அதே போல் எல்லா கிளாஸ் அண்ட் செக்ஷனுக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழேயும் லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அனைத்து வகுப்பு மற்றும் அனைத்து செக்ஷனிற்கும் நாம் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் அப்படிங்கிற பேஜில் நம்ம ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் கொடுக்க முடியும். இதை நோட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா செலக்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் ஹையஸ்ட் கிளாஸ் எதுவோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளி தொடக்கப்பள்ளி அப்படிங்கிற காரணத்தினால 5ஆம் வகுப்பு ஹையஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால முதலாவதாக 5ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதன் பிறகு செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் எத்தனை செக்ஷன் இருக்கிறதோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளியில் ஒரே ஒரு செக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய பெயர், அவருடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதை சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் 2024-25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம எக்ஸாம் வச்ச காரணத்தினால இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாணவர் அனைத்து பாடத்திலும் சேர்த்து 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணோட பர்சன்டேஜை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2024-25 கல்வியாண்டில் எத்தனை நாட்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறாரோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் 2025-26 அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் நமது பள்ளியில் இறுதி வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர் அப்படிங்கிற காரணத்தினால் அடுத்த வகுப்பு நமது பள்ளியில் இல்லாத காரணத்தினால லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி பார் வித்தவுட் டிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டுமே அந்த இறுதி வகுப்பு மாணவருக்கு காண்பிக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எலிஜிபிள் ப்ரொமோட்டட் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த கிளாஸ்க்கு வந்து அவங்க எலிஜிபிளாக இருக்காங்களோ அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாணவர் சென்ற ஆண்டில் 5ஆம் வகுப்பு படித்த காரணத்தினால் எலிஜிபிள் ப்ரொமோட்டட் கிளாஸ் வந்து 6ஆம் வகுப்பு காண்பிக்கிறது. இதை நோட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டை ஆக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழேயே அப்டேட் கரெக்ஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டன் அப்படின்னு வந்துட்டு ப்ராக்ரஸ் டன், தேதி மற்றும் டைம் வந்து வந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது போல் இந்த வகுப்பு மற்றும் செக்ஷனில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ், மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இந்த விவரம் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. எங்களது பள்ளியில் வந்து 5ஆம் வகுப்பில் சென்ற வருடம் ஒரே ஒரு மாணவர் இருந்த காரணத்தினால் அந்த மாணவருக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். இது போல் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கிளாஸ் மற்றும் செக்ஷன் வந்துட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் எத்தனை மாணவர்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விவரம் வந்திருக்கும். அதே போல் நாட் ப்ரொமோட்டட் பை ரிப்பீட்டர், ப்ரொமோட்டட் வித்தவுட் எக்ஸாமினேஷன் இதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்திருக்கும். இதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் 5th அண்ட் செக்ஷன் ஏ ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததும் இந்த கிளாஸ்க்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு டன் ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பிற்கான நாம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு திரும்பவும் டாப்லேயே ஒரு இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ப்ராக்ரஷன் மாடியூல் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு 5ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்து 4ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களது பள்ளியில் 4ஆம் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய விவரம் காண்பிக்கும். இதில் ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் 5ஆம் வகுப்பு மாணவருக்கு மேற்கொண்டது போலவே ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ், அதே போன்று மார்க் இன் பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இந்த விவரம் எல்லாமே டைப் பண்ண வேண்டும். இப்போ ஒரு மாணவருக்கு நான் டைப் பண்ணுறேன். ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவர் சென்ற கல்வியாண்டில் பெற்ற மதிப்பெண்ணை 100ற்கு கன்வெர்ட் செய்து எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கிறாரோ அதனுடைய சதவீதத்தை டைப் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படிங்கிற இடத்துல சென்ற கல்வியாண்டில் வருகை புரிந்த நாட்களை டைப் பண்ணிக்கிறேன்.
டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும்போது ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி பார் வித்தவுட் டிசி அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவர் சென்ற கல்வியாண்டில் 4ஆம் வகுப்பு உங்களது பள்ளியில் படித்துவிட்டு 5ஆம் வகுப்பு உங்களது பள்ளியிலே தொடரக்கூடிய பட்சத்தில் ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் கொடுத்துக்கோங்க. அல்லது 5ஆம் வகுப்பு உங்களது பள்ளியில் தொடராமல் வேறு பள்ளிக்கு சென்று சேர்ந்திருந்தால் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாணவர் எங்களது பள்ளியிலேயே தொடரக்கூடிய காரணத்தினால ஸ்டடியிங் சேம் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் எலிஜிபிள் ப்ரொமோட்டட் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல 5th காமிக்குது. அதே போல் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு 5ஆம் வகுப்பில் எந்த செக்ஷனில் அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது பள்ளியில் 2-3 செக்ஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் விருப்பப்பட்ட செக்ஷனுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிடலாம். எங்களது பள்ளியில் ஒரே ஒரு செக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த செக்ஷன் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கிறேன். அப்டேட் கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். இது போல் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுடைய ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ், மார்க் இன் பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் விவரத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த 4 விவரங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போல் ஒவ்வொரு வகுப்பு மற்றும் செக்ஷனில் உள்ள மாணவர்களுக்கும் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் லெஃப்ட் சைடில் மெனு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களது பள்ளியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாணவர்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மாணவர்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற விவரம் எல்லாமே காண்பிக்கும். அதே போல் திரும்பவும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்ரஷன் சம்மரி செக்ஷன் வைஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்தெந்த வகுப்பிற்கு எந்தெந்த செக்ஷனுக்கு நீங்கள் ப்ராக்ரஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸ் அண்ட் செக்ஷனுக்கு எல்லாமே ஃபைனலைஸ்ட் அப்படின்னு வந்துட்டு என்ன தேதி என்ன டைமில் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விவரம் வந்திருக்கும். அதே போல் முடிக்காத வகுப்பிற்கு பெண்டிங் அப்படின்னு வந்திருக்கும். இது போல் அனைத்து வகுப்பு மற்றும் அனைத்து செக்ஷனிற்கும் நீங்கள் ஃபைனலைஸ் முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் லெஃப்ட் சைடில் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் ஃபார் அகடமிக் இயர் 2024-25 அப்படின்னு வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதலாவது பாயிண்ட் த ப்ரொமோஷன் மாடியூல் வில் பி டீஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து வகுப்பிற்கும் நீங்கள் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் கொடுக்கும்போது அதற்கான ஆப்ஷன் டீஆக்டிவேட் ஆயிரும். அகைன் நம்ம ப்ரொமோஷன் மேற்கொள்ள முடியாது. அதே போல் நீங்கள் ஃபைனலைஸ் கொடுத்ததுக்கப்புறம் த இம்போர்ட் மாடியூல் வில் பி ஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வேறு பள்ளியிலேருந்து நமது பள்ளிக்கு வந்த மாணவர்களை இம்போர்ட் மாடியூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நோ அடிஷ்னல் வில் பி பெர்மிட்டட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக வேறு எந்த தகவலும் அந்த மாணவருக்கு அப்டேட் பண்ண முடியாது. அதே போல் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த கரண்ட் அகடமிக் இயர் வில் பி எனேபிள் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ரஷன் ஆக்டிவிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கரண்ட் அகடமிக் இயர்க்கான ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்கூலுக்கு எனேபிள் ஆயிரும். அதே போன்று ஒன்ஸ் த ப்ராக்ரஷன் மாடியூல் ஹஸ் பீன் மார்க்ட் as completed it will not be reopened during this academic year அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் ஆப்ஷன் கொடுப்பதற்கு முன்பாக இந்த 5 பாயிண்ட்டையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஐ hereby declare that the data is free from any kind of errors and inconsistencies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன டைமில் ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்கீங்க, எந்த தேதியில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே வரும். இது போன்ற மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் சென்ற கல்வியாண்டில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் வருகை புரிந்த நாட்களை அடிப்படையாக கொண்டு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை மிக எளிமையாக கம்ப்ளீட் செய்து கொள்ளலாம். நன்றி.